கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும், ஐஸ்வர்யம் அதிகமாகும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போதுதான் அந்த குடும்பத்துக்குள்ளே ஐஸ்வர்யம்லாம் வருது. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் அந்த வீட்டுக்குள்ள வந்துடும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா வேதனை. இன்னைக்கு செய்தியே என்னன்னா வேதனை. ஒருவேளை அண்ணா என் வாழ்க்கை முழுவதுமே வேதனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாரா இணைந்திருந்தால் இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு 6 வசனம் இருக்கு, கொஞ்சம் நம்ம தியானிப்போம். அது நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்கள். ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா வேதனை. கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் வந்துடும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஜெப குறிப்பு, எத்தனையோ நாட்டுக்குள்ள இருந்து வருது, எத்தனையோ ஊழியக்காரன்ட்ட சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீட்டுல கோடி கணக்கா இருக்கும், இல்ல கோடி கணக்கா கடன் இருக்கும், இல்ல சொந்த வீடு இருக்கும், இல்ல சொந்த வீடு இல்லாம இருக்கும். ஆனா எவ்வளவு தூரம் என்னெல்லாம் இருக்கோ பின்னாடி பார்த்தா ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வேதனை, வேதனைப்படுத்துற நிறைய காரியங்கள் நிறைய குடும்பத்துல இருக்கும். புலம்பி பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சில் இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குப்பா, ஆனா வீட்டுல போய் நைட்டு படுத்து தூங்கும்போது பார்த்தா மறுபடியும் அந்த வேதனை வந்துடுது. அந்த பிரச்சனை மறுபடியும் மன அழுத்தமா இன்னும் என்னை விட்டு போகலை அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல ஜெபிக்கிற நேரத்திலே நல்ல ஆவியில அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா நார்மலா வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், குடும்பத்துல காரியங்கள், கடன் பிரச்சனைகள், அது எல்லாம் யோசிக்கும்போது மறுபடியும் அந்த வேதனை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு என்னைய வேணா நான் சொல்றேன், அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வியாபாரத்திலிருந்து ஊழியத்தில் வந்த ஒரு நபர், கடனிலே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்து மாந்திரியத்திலே மனுஷனை நம்பி பல லட்சங்கள் கடன், 1/2 கோடி தாண்டி கடன், இதெல்லாம் தாண்டி ஊழியத்துக்குள்ள வரும்போது என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிந்தைகள், அவமானம், கேவலம், எல்லாரும் என்னெல்லாம் பேசுவாங்களோ எல்லாம் பேசிடுவாங்க. ஒரு மனுஷன்ட்ட பணம் இல்லை, கடன்ல இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா எல்லாம் பேசிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள்ல வேதனை எங்க இருந்து வருது, எப்படி வருது, இதை கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு நான் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, வழக்கமா
ஒரு செய்தி நம்ம பேசுவோம், ஒரு வசனம் பேசுவோம், அதோட சிம்பிளாக முடிச்சிருவோம். இன்னைக்கு உள்ள செய்தி செய்தி வேதனை பைபிளில் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, சில குடும்பத்திலே அந்த வேதனைக்கு காரணம் என்ன, அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் நார்மலா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிற நேரம். தேவனே என்னை ஆராய்ந்து, தேவன் ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அதை தேவன் பார்ப்பார். பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, என் சிந்தனை அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அழகா ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, வேதனை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஆனா இன்னைக்கு எந்த வீடை எடுத்தாலும் சரி ஒரே வேதனை. ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளை இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தா வீடு கட்டியிருக்காங்க பாதியில் நிற்கி, இன்னொரு வீடு பார்த்தா வீடு கட்டி முடிச்சுட்டாங்க லோன் கட்ட முடியல, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளை காலேஜ் படிக்கு டாக்டர் படிக்க பணம் கட்ட முடியல, சேர்த்தாச்சு மாசத்துக்கு இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு பணம் கட்ட முடியல, வீட்டில் பார்த்தா லட்சமாக கடன் கூடிக்கிட்டே இருக்கு, வாலிப பையன் கஞ்சா பழக்கத்தில் அடிமையா இருக்கான், தாய் கண்ணீர் வடிக்கு, புருஷன் மதுவான அடிமையில, வீட்டில் வரக்கூடிய பணம்லாம் ஒயின் ஷாப் போயிருது வருஷ கணக்கா, பிள்ளைகள் பார்த்தா கூலி வேலைக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, கடைக்கு, கம்பெனிக்கு, ஆஃபீஸ்க்கு, ஐடி ஃபீல்டுக்கு பிள்ளைகள் பார்த்தா வேலைக்கு போயிருது. வீட்டில் அம்மாவுக்கு பார்த்தா மிகுந்த வேதனை, வேலைக்கு போகிற இடத்துல அங்கே தொந்தரவு, பஸ்ஸில் போனால் காரில் போனால் ட்ரெயினில் போனால் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பிரச்சனை. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கடன் பிரச்சனை ஆரம்பிச்சிடும், நைட்டு படுத்து தூங்கும்போது வீட்டில் பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவருடைய பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்திலே வேற வேற ஸ்டேட்ல இருப்பீங்க, வேற வேற இடத்துல இருப்பீங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருப்பீங்க. ஒரு சகோதரி வேற நாட்டிலேருந்து எனக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு, ஒரு ஜெப குறிப்பு. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்களாம், ராத்திரி 11 மணிக்கு தான் படுப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி இருக்கு அப்படின்னாங்க. 4 மாடியுமே கிளீன் பண்ணுமா, 4 மாடியுமே டெய்லி துடைக்கணுமா, 4 மாடியுமே ஏறி ஏறி இறங்கணுமாங்கல்ல, காலையிலேருந்து ராத்திரி வரைய. அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுது. இந்த இடத்துல ஆக்சுவலி 2 பேர், ஒரு ஆள் வரல, அதுக்குள்ள வேலையெல்லாம் நான் சேர்த்துறேன், எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு ஜெப குறிப்புல அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு சில இடத்துல சில தாய்மார்கள் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாது. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, தகப்பன் இல்லாம இருப்பாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத நபர்கிட்ட பழகிருப்பாங்க, அதன் மூலியமா வரக்கூடிய வேதனைகள். நித்திய வழியிலே தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்றால் முதல்ல தேவன் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், இருதயத்தை அறிந்து கொள்ளும், சிந்தனை அறிந்து கொள்ளும், என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி ஒருவேளை என்னிடத்துல ஏதாவது உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். அப்போ கால வேளையிலே சில குடும்பத்திலே சொந்த வீடு இருக்கு, சொந்த கார் இருக்கு, சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, சொந்தமா வியாபாரம் இருக்கு, சொந்தமா எல்லாம் இடத்துல இருந்து எல்லாமே இருக்கு.
ஆனா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா நிம்மதி மட்டும் இருக்காது, சமாதானம் மட்டும் இருக்காது, சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஏன்னா பிள்ளைகளுக்குள்ள சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, வீட்டுல சகல செழிப்பு இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும்தான்ப்பா இல்லை, சமாதானம் மட்டும்தான்ப்பா இல்லை. வேதனை வேதனை வேதனை, கண்ணீர் வடிக்கணும். சில வீட்டுல எல்லாம் வீடுலாம் பார்த்தா பங்களா மாதிரி இருக்கு, ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பார்த்தா பேச்சு இல்லை. பிள்ளைகள் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள தனியா போய் லாக் பண்ணிக்கிடுது, அம்மா அப்பாட கூட சரியா பேச மாட்டேங்குது, செல்போன்ல அடிமையா இருக்கிறாங்க. ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்குறான். அந்த தாய் பார்த்தா சர்ச்சில் ஆல்டர்ல போய் அழுது கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா, என் பையன் எப்படியாவது மனம் திரும்பணும். சில குடும்பத்துல பார்த்தா கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல பார்த்தா விபச்சார அடிமை. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா, டைவர்ஸ் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க. நேற்றைய தினத்துல ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில கணவன் மனைவி 2 பேருமே இருக்கிறாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஒரு ஆலோசனை சொல்லுங்க, வீட்டுக்கு வராரு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காரு. 2 பேருமே கடையில நிற்கும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காரு, தண்ணி கூட எடுக்க மாட்டேங்காரு, பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்காரு, எதுவுமே செய்ய மாட்டேங்காரு. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, வேதனை. வியாபாரத்துல பார்த்தா கடையில இருக்கிறாங்க, ஆனா வீட்டுல போய் பார்த்தா நிம்மதி இல்லை. வியாபாரத்துல இருக்கிற இடத்துல புலம்பிட்டு இருக்கிறாங்க. வேதனை வேதனை வேதனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா வேதனை. கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. சில இடத்துல கேட்டா வேலையில பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர், வேற இடத்துல இருக்கிறேன், வேற ஊர்ல இருக்கேன், வேற நாட்டுல இருக்கேன், வேற இடத்துல இருக்கேன், எனக்கு நிம்மதி இல்லை. நிறைய வீட்டுக்குள்ள வேதனை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இது நிறைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. சில குடும்பத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, கடன் பிரச்சனை இருப்பாங்க, தோல்வியா இருக்கும். அவங்க வாழ்க்கையில பார்த்தா ஒரு வேதனை. இப்ப நான்லாம் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டாலும் ஆல்ரெடியே சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். எல்லாரும் போல நான் படிக்கல, ஆனா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல வேலைக்கு போனதுனால கஷ்டம்னா எனக்கு தெரியும், வேதனைன்னா எனக்கு தெரியும், வருத்தம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, சாபம்னா என்ன. மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து நஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்தேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன். 13 லட்சம், 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்ல, நான் சொல்றது இப்ப இல்ல, 2015. இன்னைக்கு அதெல்லாம் அமௌண்ட் எவ்வளவோ இருக்கும். நடு ரோட்டுக்கு வந்தேன், வீடு வித்திருக்கேன், நஷ்டம். வியாபாரத்துல இருக்கும்போது பல லட்சங்கள் கடன், 1/2 கோடி கடன். இதெல்லாம் ஏன் காலையில சொல்றேன்னா, நஷ்டப்பட்டவனுக்கு தான் வேதனைனா என்னன்னு தெரியும். வியாபாரத்திலே, மாந்திரியத்திலே எல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். அந்த நஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையில வேதனையோடு இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துல என்ன இருக்கு அப்படின்னா, என்னை ஆராய்ந்து என் ஏதாவது மிஸ்டேக் இருக்காப்பா, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதோ ஒரு காரியம் இருக்கா, அதை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறேன், என் சிந்தனை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. இப்ப நான்லாம் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில வேதனை இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, தோல்வி இருந்துச்சு, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, இதெல்லாம் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் இன்னும் கூட ஆழமா சொல்லணும் அப்படின்னா, 2008 டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த பையன் பொழைக்க மாட்டான், இவன் 48 மணி நேரம் கழிச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. நான் 2020 உயிரோட தான் இருக்கேன். 2008 குடும்பம் ஃபுல்லா அழுதுட்டு இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டு நான் உயிரோட தான் இருக்கேன். 2020 உயிரோட தான் இருக்கேன். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை தான், ஆனா தேவன் உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. எத்தனையோ சூழ்நிலை தேவன் மீட்டு எடுத்திருக்காரு. இன்னைக்கு காலைல செய்தி என்னன்னா,
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியில நடத்தணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறோம் என்பது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, ஏன் வேதனை வருது கேட்டா தெரியாது. நிறைய குடும்பத்துல தெரியாது. இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்துல பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு வேதனை இருக்கு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 3 வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனா 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்திலே கடன், நஷ்டம், மாந்திரியத்திலே, விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே காலை வேளையில சின்னதா ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில குடும்பம் அப்படி இருக்கு. சில குடும்பத்துல வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் சர்ச்சுக்கே போவாங்க. ஒரு வியாபாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் 15 வருஷமா ஆச்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை போனா எனக்கு சம்பளம் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்றாரு. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு போங்க, தேவன் தருவாரு. எனக்கு யாரு சம்பளம் தருவா? 1000 ரூபாய் சம்பளம் யாரு தருவா? நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறேன் அப்படின்னு. சரி, சாயங்காலமா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போங்க. இல்ல நான் போல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சர்ச்சு இருக்கு அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. சர்ச்சுக்கு கூட போக மாட்டேங்குங்க சில குடும்பத்துல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை மாறணுமா, குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணுமா, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம தேவனை தேடினா மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி 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 அப்படியே நேரா மரண வாசல், நேர நரகத்துக்கு போற அளவுக்கு இப்ப அது வாசல் பெருசா இருக்கு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, தேவனை தேடுறது இல்லை. சர்ச்சுக்கு போகும்போது கையில செல்போன் தான் கொண்டு போறாங்க, கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க. வீட்லயும் பைபிள் எடுக்கல. எத்தனை மிஸ்டேக்கு. அழகா சொல்லிட்டாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று இப்படியே ஜெபிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல அடிமையா இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்துல நம்ம அடிமையா இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இனிமேல் கடைசி காலத்திலே ஜனங்கள் பல காரியத்திலே அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பின்னாடி வாங்க அப்படின்னா பாவ வழியில இஷ்டம் போல தாறுமாறா போயிட்டு இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்ததானே நிறைய சத்தியம் புரியும். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வயசான பாட்டிமாரு அழகா வீட்டு வாசல்ல உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ 2025 எனக்கு இப்பதான் புரியுது, அந்த வயசான பாட்டி அந்த குடும்பம் பார்த்தா பிள்ளைகள் ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு குடும்பத்துல பார்த்தா பையன் ஐயரோல ஆயிடுச்சு. அதே குடும்பத்துல பையன் பார்த்தா போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. இன்னொரு பையன் பார்த்தா ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல 3 பையன் 4 பையன் இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த பாட்டி பார்த்தா வீட்டு வாசல்ல உட்காந்து இல்ல உள்ள உட்காந்து எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. சர்ச்சு திறந்துக்கும்போது சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க. நற்செய்தி போயிட்டு வருவாங்க. கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருக்காக நம்ம என்னப்பா செய்யறோம்? கர்த்தருக்காக நம்ம வாழ்றோமா இல்ல இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை இருக்கா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அப்படி ஜெபம் பண்றோம்? தேவனே என்னை ஆராய்ந்து பாருன்னு சொல்லி நம்மளால ஜெபிக்க முடியுதா? யோசித்து பாருங்க. இதயம் ஃபுல்லா தந்திரமா இருக்கு. எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம். எத்தனை குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள். உண்மையா வாழ்ந்ததன் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மை இல்லையே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இஷ்டம் போல தாறுமாறா வாழ்ந்தால் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார்.
இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வேதனை 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 வேதனை. என் வாழ்க்கையில வேதனை இருந்துச்சுப்பா, என் வாழ்க்கையில இருந்துச்சு, என் வாழ்க்கையில வேதனை இருந்துச்சு, சாபம் இருந்துச்சு, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன், சத்துரு போராட்டத்துல இருந்தேன், மனுஷனுடைய அடிமையில இருந்தேன், மனுஷன் சொன்னா கேட்பேன், பாவ அடிமையில இருந்தேன், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும், அன்னைக்கு தான் எனக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஆசீர்வாதம், அந்த வாசல் திறக்கப்பட்டுச்சு. எப்படி? நான் தேவனை நோக்கி கண்ணீர் வடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பரலோகத்துக்கு போகணும், இன்னொரு பக்கம் பார்த்தா பக்தன் அழகா ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். இப்ப காலவெளியில யாரெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். 38ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியே எழுதப்பட்டிருக்கு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனை இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது என் கூட உள்ள ஒரு பக்கத்துல ஒரு தகப்பன் ஸ்தானத்துல உள்ள ஒரு ஐயா, உன் முகம் துக்க முகமா இருக்குடா, கண்ணீர் வடிச்சிருப்பேன் சொன்னதுல. என் முகம் எப்போதுமே துக்க முகத்தோடு இருக்கும். சில நேரத்துல சந்தோஷமா இருப்பேன், சில நேரத்துல மகிழ்ச்சியா இருப்பேன், ஆனா சில நேரத்துல துக்க முகத்தோடு இருப்பேன், துக்க முகத்தோடு இருப்பேன். வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என்னோட வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த வாழ்க்கையிலே எனக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? வேதனை இருந்துச்சு. வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். இது என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்ல முடியும். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். கடன்ல 1/2 கோடி ரூபாய் கடன் இருக்கும்போது நிம்மதியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வேதனை மட்டும்தான் இருக்கும். வேதனை இருக்கும்போது தான் முகம் காமிச்சு கொடுத்துருமே. நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சொல்லலாம். என்னோட வாழ்க்கையிலே ஒரு 10 வருஷம் இருக்கும். துக்கப்பட்டு துக்கப்பட்டு நாள் முழுவதும் துக்கப்பட்டு நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நான் வியாபாரத்துல, கடனிலே, மாந்திரியத்திலே, விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில, பாவத்திலே, துன்மார்க்கத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது துக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, அண்ணே எங்க வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு அப்படின்னா, இன்னொரு 4 வசனம் தியானிப்போம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ல இருக்கோம் அதை அறிந்து கொள்ள முடியும். 16வது சங்கீதம் 4வது வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இப்போ நீங்க யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, அந்நிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ சில குடும்பத்திலே, விக்கிரத்திலே, மாந்திரியத்திலே, கடன்லே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை விட்டு உலக வழிபாடுகளுக்குள்ளே போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போனாங்க. அவங்களோட வாழ்க்கையில
தேவனுடைய தண்டனை வெளிப்பட்டுச்சு. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இப்ப புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்பற்றும் போது ஆசீர்வாதம், இயேசுவை பின்பற்றும் போது அவங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம், ஜீவ ஒளி பிரகாசிக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் இருக்கக்கூடாது. ஆனால் சில குடும்பத்துல, பிரதர் நான் 30 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 40 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் காலையில ஜோம் பண்றேன், ராத்திரி ஜோம் பண்றேன், உங்க சேனல் நான் கரெக்டா பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, என் வாழ்க்கைக்கு நிறைய கேள்விகளுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சொன்னாலும் வேதனைகள் இருக்கா? அதுதான் கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல வேதனைகள் இன்னும் உள்ள கிடக்கு. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வேதனைகள் இருக்கா இல்லையா? பிள்ளைகளை குறித்து வேதனை, புருஷனை குறித்து வேதனை. ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அவங்களுக்கு தெரியாது. கணவர் பார்த்தா தேவையில்லாத ஃப்ரெண்டோட பழகிட்டு இருப்பாரு. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்கிரகத்துல ஒரு ரவரா இருப்பாங்க. அப்ப யாரோட பழகுறாங்களோ அங்கே இருந்து சில அந்நிய கிரியைகள் உள்ள வரும். சில குடும்பத்துல அந்த விவரம் தெரிய மாட்டுக்கு. நம்முடைய பழக்கம், நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே வளரும். ஆனா சில குடும்பத்துல வெளியில பொறுப்பிட்டு போவாங்க, வேலைக்கு போவாங்க, கம்பெனி போவாங்க, ஆபீஸ் போவாங்க, பல இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்க போற இடத்துல அந்நிய தேவனை பின்பற்றுகிற ஜனங்களோடு சேர்ந்து சம்பந்தம் கலந்து அவர்களோடு உறவாடி அவர்களுடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளும் போது வேதனைகள் பெருகும். அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லி தரேன், அப்ப ஈஸியா புரியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடைக்கு செல்ல கஸ்டமர் வருவாங்க. உன் கடையில வந்து கத்தாழை தொங்க விட்டுரு, உன் கடை ஆசீர்வாதமா மாறிடும் அப்படிம்பாங்க. உடனே கத்தாழை தொங்க விட்டுருவேன். எத்தனை வருஷம் தெரியுமா தொங்க விட்டுருக்கேன்? 10 வருஷம் 12 வருஷம் தொங்க விட்டுருக்கேன். கத்தாழை மட்டும் டெய்லி அந்த வெளியில கடைக்கு வெளியில தொங்க விட்டுருப்பேன். ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன். அது வச்சா வந்து எந்த ஒரு தேவையில்ல கிரியை உள்ள வர அப்படின்ட்டு திஸ்டி அப்படிம்பாங்க. இப்படிலாம் நான் வச்சிருந்தேன். வியாபாரத்துக்குமா நான் வச்சிருந்தேன். எங்க அப்பா செத்து போன போட்டோவை நான் கடையில முன்னாடி வச்சிருப்பேன். இன்னும் யாரெல்லாம் எதெல்லாம் சொல்லுவாங்க எல்லா ஐடியாவும் கேட்பேன். கடையில ஒரு பொம்மை வச்சா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னாங்க. கல்லாப்பட்டி இந்த பக்கம் வச்சா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் கேட்டேன். லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன். அந்நிய தேவனை பின்பற்றுகிற சத்தத்தை கேட்கும் போது வேதனைகள் பெருகும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில டெய்லி கரெக்டா எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் விக்கிரத்திலே மாந்திரியத்துக்கு மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் சாபத்துல சிக்கி கொண்டேன். இதை ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் சாபத்துல வாழ்ந்தவன். சாபத்துல வாழ்ந்தவனுக்கு தான் சாபம்னா என்னன்னு சொல்லி தெரியும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். என் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமான வேதனை இருந்துச்சு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. ஆனா மனுஷனோட சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தேன். நாள் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, கல்லாப்பெட்டி இந்த பக்கம் வச்சு ஆசீர்வாதமா இருக்கணும் உடனே அந்த பக்கம் திருப்பி வைக்கிறது, கல்லாப்பெட்டிக்குள்ள வந்து மஞ்சள், வத்தல் என்னெல்லாம் போட்டா எதெல்லாம் நல்லா இருக்குமோ எல்லாம் உள்ளதையும் போட்டுடுவேன். ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுடுவேன், பூ போட்டு வச்சுடுவேன். விக்கிரத்துல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாம் செஞ்சு வச்சேன். ஆனால் ஒரு நாள் நடு ரோட்ல நின்னேன். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அந்நிய தேவனை பின்பற்றுகிற சத்தத்தை செவி கொடுத்ததுனாலே பக்தன் இப்படியா சொல்கிறார், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. நான் செலுத்த மாட்டேன், நான் செலுத்த மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தா மட்டும்தான் பிரச்சனைகள் வராது.
அவங்களுடைய மார்க்கங்களை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், அவங்களுடைய வழியில நான் நடக்க மாட்டேன், நான் செலுத்த மாட்டேன், அந்நிய தேவனை நாடி பின்பற்றி வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்தின இரத்த பான வழியில நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்கள் என் உதடுகளில் நான் உச்சரிக்க மாட்டேன். தீர்மானம், தீர்மானம். இதெல்லாம் எடுத்தா மட்டும்தான் வீட்டுல பிரச்சனைகள்லாம் ஆஃப் ஆகும். ஏன்னா சில குடும்பத்துல பிரச்சனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, ஆனா புரியாது. சில ஜபகுறிப்பு வரும்போது சில மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்க குடும்பம் ஃபுல்லா இன்னும் விக்கிரத்துல இருக்காங்க, வீட்டுல ஃபுல்லா இன்னும் விக்கிரத்துடைய போட்டோ இருக்கு, எல்லாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்திலே என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஒரு குடும்பத்திலே முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் சகல விதமான காரியத்திலையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் போவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரத்துக்கும் போவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மாந்திரியத்துக்கும் பணம் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, எல்லா இடத்துக்குள்ள போயிருவாங்க. உலக வழிபாடுகளுக்குள்ள எங்கெல்லாம் போய் சிக்கி கொள்றாங்களோ அவனோட வாழ்க்கையில வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். என் வாழ்க்கையில நான் வேதனையோடு வாழ்ந்திருக்கேன், அதனால எனக்கு அந்த கஷ்டப்பட்டதுனால எனக்கு புரியும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 முதல் 32 ஆகிய வசனங்களிலே, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று கேட்கிறார். நான் மறுபடியும் வாசிக்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடியவர்களுக்கும் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தாப்புல, மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் அப்படின்ட்டு. பாம்பை போல கடிக்கும். அப்போ மதுபானம் அப்படின்னு சொல்லும் போது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். விரியன் பாம்பின் விஷம் அப்படிம்போம், விரியனை போல தீண்டும். அப்போ மதுபானம் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வேதனை. மதுபானம் இருக்கிற இடத்துல வேதனைகள் இருக்கும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஐயா, துன்மார்க்கன்னா யாரு அப்படின்னா 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகியாச்சு அப்படின்னா துன்மார்க்கர். அவங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகள் உண்டு. இப்ப சில குடும்பத்துல நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பிரதர் நானா பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான் பிரதர், என் வாழ்க்கையில எனக்கு ஏன் வேதனை இருக்கு, நான் தான் சர்ச்சைக்கு போறோம்ல. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் போவாங்க, மற்ற வீட்டுல மற்ற 6 நாள் உட்காந்து நாடகமும் பார்ப்பாங்க, படமும் பார்ப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அந்த வீட்டில் போய் பார்த்தா நல்ல பையங்க படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நைட்டு போனால் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன 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 நடக்குமோ எல்லாம் நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பாங்க. என் வாழ்க்கையிலே நான் 2016 வரையும் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருந்து வீட்டில் படம் நாடகம்லாம் நான் பார்த்துருக்கேன். இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படலை. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேதனைகள், அநேக வேதனைகள் இருக்குமா.
நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போனா கூட பைபிளை கையில எடுத்து வாசிக்கவில்லை. 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில ஏன் வேதனை இருக்கு, ஏன் கஷ்டம் இருக்கு, ஏன் தரித்திரம் இருக்கு, ஏன் பஞ்சம் இருக்கு, ஏன் நிந்தை இருக்கு, ஏன் அவமானம் இருக்கு, ஏன் எல்லாரும் நீ ஏன் தப்பா பேசுறாங்க, அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அநேக வேதனைகள் உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கும்போது வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகள் உண்டு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பொய் சொல்லி சம்பாதிப்பாங்க, நிறைய பொருள் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஐஸ்வர்யவங்களாக விரும்புகிறவர்கள் இப்ப எதை விரும்புறாங்க அப்படின்னா, கர்த்தரை விரும்பல, ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறார்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க, அதை மட்டுமே விரும்புவாங்க. சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்காது, தேவனை தேடுற ஒரு பழக்கமே இருக்காது. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், முதல் பிரச்சனை என்ன வந்துன்னா, சோதனைக்காரன் உள்ள வந்துருவான். இப்ப இந்த சோதனைக்காரன் ஏன் பிரதர் உள்ள வந்தான் அப்படின்னா, அவனுடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேலதான் விருப்பமா இருந்துச்சு. அதனாலதான் சோதனைக்காரன் வாரான். அநேக வேதனை சொல்லி போட்டிருக்கு. அநேக வேதனையில முதல் பாயிண்ட் என்னன்னா, சோதனைக்காரன் உள்ள வாரான். 2வது, கண்ணியிலும், எந்த கண்ணில விழுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. 3வது, மனுஷரை கேட்டிலும், எந்த மனுஷன் எந்த நேரத்துல ஏமாத்துவான் தெரியாது. 4வது, அழிவிலும், எந்த அழிவு வருது அவனுக்கு தெரியாது. 5வது, அமிழ்த்துகிற மதிகேடும், கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் ஞானம் இருக்காது. சில அறிவில்லாத காரியங்கள் செஞ்சிருவாங்க, ஏன்னா தெரியாது. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க விரும்பும் போது பல பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யங்களா விரும்புகிறவர்கள் அவங்களோட விருப்பம் ஃபுல்லா எப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேல மட்டும்தான் இருக்கும். சில குடும்பத்துல பிள்ளைகள் மேல ஆசையே இருக்காது, பையன் மேல ஆசையே இருக்காது, புருஷன் மேல ஆசையே இருக்காது. பணம் 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 பணம். ஐஸ்வர்யங்களா விரும்புகிறவர்கள் முதல்ல சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமிழ்த்துகிற மதிகேடும், சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இப்ப பலவிதமான இச்சை எங்க வந்துச்சு? சேதமான பலவித இச்சைகளிலும். பலவித இச்சைன்னா அங்க அசுத்தாவி, விபச்சாராவி, எல்லா பொல்லாதாவி, எல்லா ஆவி உள்ள வந்துடும். எங்க வந்துச்சு? ஐஸ்வர்யங்களா விரும்புகிறவர்கள் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பணம் சம்பாதிக்க சொல்லி நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பலவித இச்சை இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல விழுந்து போயிருக்கிறாங்க? பலவித இச்சையில தானே விழுந்து போயிருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு அசுத்தத்துல போய், அருவருப்புக்குள்ள, தீட்டுக்குள்ள போய், விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. மோக இச்சைக்குள்ள போய், காம இச்சைக்குள்ள போய் எங்கேயா போய் சிக்கி கொள்றாங்க. காரணம் என்ன? இந்த பண ஆசையை விரும்பி, ஐஸ்வர்யங்களா விரும்பி சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல வேலைக்காக, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு, ஒரு பிரைவேட் வேலைக்கு, அந்த வேலைக்கு, இந்த வேலைக்கு எப்படியாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்தாச்சுன்னா ஒரு வேலை கிடைச்சிருமான்னு சொல்லி எத்தனை குடும்பத்துல தந்திரமா யோசிக்கிறாங்க. எப்படியாவது பணம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிடலாமா, அதுக்கு பேர் லஞ்சம் தானே, அதுக்கு பேர் பரிதானம் தானே, அது தேவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா விதமான பிசாசு உள்ள என்டர் ஆயிருவான். எல்லா விதமான பிசாசு, ஒரு பிசாசு இல்ல, ரெண்டு பிசாசு இல்ல, பல பிசாசு உள்ள வந்துடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர், எல்லாரும் கிடையாதுப்பா, சிலர். சிலர் அதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் கிடையாது, சிலர். இந்த சப்ஜெக்ட்லயே சிலர் மட்டும்தான் இப்படி சிக்கி கொள்றாங்க. சிலர் பார்த்தா உண்மையா வேலை பார்ப்பாங்க, படிச்சிருப்பாங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, நல்ல ஹை பொசிஷன் இருப்பாங்க, உண்மையா வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கும் உண்மையா இருப்பாங்க, பரலோகத்து எடுத்துக்கும் உண்மையா இருப்பாங்க, குடும்பத்துக்கும் உண்மையா இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே உண்மை இருக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமான சிரசு மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இந்த செய்தி கேட்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணத்து பின்னாடி நம்ம ஓட வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். அந்தந்த நாள்ல தேவன் தருவார். ஒருவேளை இன்னைக்கு அண்ணா எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்பீங்க, அர்ப்பணிங்க, தேவன் தருவார். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற சிலர், சிலர், சிலர் முக்கியமான வேர்ட். சிலர் அதை இச்சித்து, எல்லாரும் கிடையாது, சிலர் அந்த பணத்து மேல இச்சித்து, அது ஒரு ஆசை. ஐயோ, என் வீட்டுல பணம் இருந்தா நல்லா இருக்குமே, பேங்க்ல பணம் இருந்தா நல்லா இருக்குமே, நகை இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே, பொருள் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரே ஆசை, 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 ஆசை. அந்த ஆசையில தான் பிசாசு உள்ள என்டர் ஆயிருந்தாம்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, வேறா இருக்கிறது. அந்த வேர்ல நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம வாழ்க்கையே ஸ்டக் ஆகி போய் கிடக்கு. வாழ்க்கையே ஸ்டக் ஆகி போய் கிடக்கு. அதனாலதான் அநேக வேதனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி, விசுவாசத்தை விட்டு வலிவி, கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை விட்டு வலிவி, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அநேக வேதனை எங்க இருந்துப்பா வந்துச்சு அப்படின்னா, எப்போ கர்த்தர் மேல வச்ச விசுவாசம் குறைதோ, பணத்து மேல எப்போ ஆசை கூடுதோ, ஐஸ்வர்யத்து மேல எப்போ விருப்பம் வருதோ, அப்பமே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். மார்பிள குத்துனா என்ன இருக்கும்? குத்திட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் மார்பிள குத்திட்டே இருப்பாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்கள். அநேக வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை வீட்டுல பண ஆசையில இருக்கிறாங்க. அந்த வீட்டுல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நிம்மதி இருக்காது. நைட்டு தண்ணி அடிச்சு பார்ப்பாங்க, அப்பமும் தூக்கம் வராது. யார்கிட்டயாவது தேவையில்லாம ஃப்ரெண்ட்ட உட்காந்து பல மணி நேரம் கதை பேசிட்டு இருப்பாங்க, அப்பமும் தூக்கம் வராது. சரீரத்துல பார்த்தா வியாதி இருக்கும், குடும்பத்துல பார்த்தா பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தா நிம்மதி இருக்காது. குடும்பம் ஃபுல்லா கண்ணீர், 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 கண்ணீர். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஐக்கியம் இருக்காது. வீட்டுல மருமகன் பார்த்தா சொன்னபடி எந்த லைன்ல இருக்க மாட்டார். அவரு ஒரு லைன்ல போயிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்த மருமகள் அவ சொன்னபடி கேட்க மாட்டா. ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பாகவே எவ்வளவு போடுவ, எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு செய்வீங்க, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, இப்படித்தானே கேட்கிறாங்க. ஃபுல்லா இதயத்துல ஃபுல்லா பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம். அந்த குடும்பத்துக்குள்ள என்னப்பா இருக்கும் அப்படின்னா அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறார்கள்னா ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், முடியலைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இன்னும் மனம் திரும்பல. அந்த வீட்டுல மனம் திரும்பி பண ஆசை வெறுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். அதே போல ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் இருக்கா? கர்த்தர் மேல விருப்பமா இருங்க. இரவு போலுமா வேதத்தை தியானிங்க, தேவனை தேடுங்க, ஜெபிங்க, துதிங்க, தேவன் குடும்பத்தை ஆசிரியப்பார். இன்னைக்கு 24 மணி நேரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கா ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை மறந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. உமது வேதத்தை விட்டு விலகிற யாவரும் துன்மார்க்கர். எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாசங்களுக்கு முன்பா ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த சகோதரிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. அப்போ என்ன பிரச்சனைக்கா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அது பிரச்சனை, பெரிய பிரச்சனைனே அப்படின்னாங்க. ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல சொல்லுங்கக்கா அப்படின்னு. நான் ஜெபிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க ஒரு 2, 3 பாயிண்ட்ல சொன்னாங்க. எங்க அண்ணனுக்காக ஒரு வேலைக்காக நாங்க தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுத்தோம். அந்த பணம் பத்தாதுன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம். அது பல லட்சங்கள் போயிட்டு. லாஸ்ட் அந்த பணத்தை கேட்க நான் போனேன். பணம் தர முடியாது. என்கிட்ட அவ்வளோ பணம் நான் கொடுத்தது ஃபுல்லாக ஃபெயில் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தினத்துல அந்த பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை பணம் கேட்க போச்சு. எங்க அண்ணனை கொடுத்த பணம் திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்க போச்சு. லாஸ்ட் பார்த்தா கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு சில மாசத்துக்குள்ளேயே புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை வந்துட்டு லாஸ்ட் பார்த்தா பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வருது, கல்யாணம் முடிக்கிற முன்னாடி பிரச்சனை வருது, வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை வருது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லஞ்சம், பரிதானம், வெளிநாட்டு போறதுக்காக யார்கிட்டயோ பணம் கொடுக்குறாங்க, யார்கிட்டயோ லஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய வேலைக்காக, ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன் போறதுக்காக லஞ்சம் கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. லஞ்சம் கொடுக்குற இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படிப்பா இருப்பாரு? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல லஞ்சம் கொடுத்தாலும் ஒரு வேலையை எப்படியாவது வாங்கிடலாமா? பொய் பேசியாவது, தந்திரமா பேசியாவது, ஜனங்களை ஏமாத்தியாவது எப்படியாவது காணிக்க வாங்கிடலாமா? அதெல்லாம் பரலோகத்துக்கு போய் சேருமா? சேராது. இந்த செய்திலாம் காலையில பேசுறேன். எத்தனை குடும்பத்துல இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜனங்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா கடைசி காலத்துல அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அந்திகிறிஸ்து, கள்ள ஊழியர்கள் வயிற்றுக்காக எப்படியாவது டயலாக் பிரசங்கம், சத்தியம் இல்லை. கடைசி காலத்துல ஜனங்கள்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் இருக்கக்கூடாது, வேதத்தை விட்டு விலகக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றி போகக்கூடாது, இருதயம் ஃபுல்லா உலகத்துள்ள காரியம் இருக்கக்கூடாது, சிந்தனையில தீமையான சிந்தனை இருக்கக்கூடாது. எவ்வளவு காரியம் இருக்கு. என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா ஒரு செகண்ட் போதுமே அவருக்கு. ஒரு செகண்ட் போதும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது 1/2 கோடி ரூபாய் அழிச்சேன். ஆனா ஃபீல் பண்ணல. ஏன் தெரியுமா? கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பைபிள் வசனம் ஃபுல்லா என்கிட்ட பேசு. அதனாலதான் ரவிராஜ் உயிரோட இருக்கேன். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே அழிஞ்சு போன ஒரு வியாபாரி, நஷ்டப்பட்ட வியாபாரி, கஷ்டப்பட்ட வியாபாரி, சாபத்துல வாழ்ந்த வியாபாரி. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில மாற்றம், என் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம், என் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொன்னா ஒரு மாற்றம். இதெல்லாம் ஏன் தெரியுமா காலைல சொல்லி தரேன்? நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தா விக்கிரத்துக்கு பின்னாடி போயிருந்தாங்க, ஒரு பக்கம் பார்த்தா மனுஷனை நம்பி போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மாந்திரியத்துக்கு போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சார அடிமைக்கு போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மதுவான அடிமைக்கு போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பண ஆசை. பிள்ளை வேலை பார்க்கணும், பையன் வேலை பார்க்கணும், மருமக வேலை பார்க்கணும், மருமக வேலை பார்க்கணும், புருஷன் வேலை பார்க்கணும், நான் வேலை பார்க்கணும். எல்லாரும் வேலை பார்த்து வீட்டுக்கு வருவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா வேதனை. என்ன காரணம்? போதும் சொல்ல மாட்டாங்க, இருக்கிறது போதும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் இடம் வாங்கணும், இன்னும் பங்களாவை கட்டணும், இன்னும் கார் வாங்கணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். தேவன் தருவாருப்பா. ஆனா ஆசை நமக்கு வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம் கரெக்டா தருவார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்காக லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிடுவாங்க. ஆக்சுவலி அந்த வேலை வேற யாருக்கும் போய் சேரக்கூடியது.
இவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கினதுனால இவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிரும். அந்த வேலை யாருக்கு கிடைக்க வேண்டி இருக்கோ அவங்க பார்த்தா ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒரு கடையில போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு 12,000 சம்பளத்துக்கு எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா நல்ல ஒரு ரிசல்ட், நல்லா படிச்சு எழுதிருப்பாங்க. ஆனா இன்னொரு நபர் யாரோ லஞ்சம் கொடுத்து வாங்கினதுனால அவங்க பார்த்தா வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தேவன் அந்த குடும்பத்தை நியாயம் விசாரிப்பாரா, விசாரிக்க மாட்டாரா? நம்ம யோசித்து பார்ப்போமே. இதெல்லாம் என்ன அர்த்தம்? பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம். எப்படியாவது எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் வேணும், நான் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்துறது. லஞ்சம் கொடுத்து வாங்கும்போது பிசாசு உள்ள வருவாங்கல்ல. பண ஆசையில எல்லா தீமைக்கு வேற இருக்குல்ல. ஐஸ்வர்யத்தின் மேல விரும்பும்போது கர்த்தரை எப்படி விரும்புவாங்க? வேதத்தை விட்டு விலகியாச்சுல. வேதத்தை விட்டு விலகினா துன்மார்க்கன் சொல்லி போட்டுக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை சொல்லி போட்டுக்கலாம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வேதனையில கிடக்குறாங்க. வேதனை வேதனை வேதனை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு தான் பாருங்க. அதான் பிரச்சனை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருந்தாங்க, ஆனா குடும்பத்துல பார்த்தா வேதனை 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 வேதனை. என் வாழ்க்கையில நான்லாம் வேதனையோட வாழ்ந்திருக்கேன். அதனால இந்த சப்ஜெக்ட் எனக்கு பேசும்போது நான் வேதனையில வாழ்ந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஒரு குடும்பத்துல வேதனை இருந்துச்சா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா, வேற வேற நாட்டுல இருந்து செய்தி கேட்குறீங்களா, ஒரு குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படும் ஒரு வேதனை இருக்கும், மாந்திரியத்துல விக்கிரத்துல கஷ்டப்படும் ஒரு வேதனை இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் ஒரு வேதனை இருக்கும். பல காரியத்துல வேதனை உண்டு. பண ஆசை இருக்கா, அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பமா இருக்கா, அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வீட்டுக்கு போலையாடா அப்படிம்பாங்க. எனக்கு முதல்ல எனக்கு பிசினஸ் தான் அப்படிப்பேன். அந்த பிசினஸ் கொஞ்ச நாள் என் கையை விட்டு போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? மனைவிய கனம் பண்ணல. வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், பணம் 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 சொல்லிட்டு போனேன். அந்த பணம் ஒரு நாள் நஷ்டப்பட்டு நடுரோட்ல நின்னேன். சொந்த வீடை வித்து நடுரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் இந்த செய்தியில யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஒருவேளை வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எந்த மாதிரி வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்குள்ள செய்தி ரொம்ப ஆழமா உட்காந்து பொறுமையா பேசியிருக்கேன். யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டீங்களோ, ஒருவேளை இன்னும் ஏதாவது காரியம் இருக்கு அப்படின்னா என் நம்பருக்கான கூப்பிடுங்க. 9363064181 என்ற நம்பரை சொல்லுங்க. உங்களோட நேரடியா பேசுறேன். சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம எந்த பாவ கட்டிலே எந்த காரியத்திலே அடிமையா இருக்கிறோம். சில குடும்பத்துல சொந்தக்காரன் சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. சில குடும்பத்துல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை வச்சிருப்பாங்க, அவங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. பைபிள் வசனம் என்ன போட்டிருக்கு, எப்படி வாழணும், என்ன செய்யணும், சத்தியத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் விடுதலை. குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யா விடுதலாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. இந்த செய்தி யார் வீட்டுக்கெல்லாம் வருதோ, தேவனோட வார்த்தை யாரெல்லாம் நீங்க கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறீங்களோ, இப்பவுமே உங்களுக்கு விடுதலை. இப்பவுமே உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புத அடையாளம்லாம் நடக்கும். ஆனா நீங்க தேவனோட சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில ஒரு வேதனை இருக்குப்பா, சரீரத்துல பலவீனம் இருக்கு, ஒரு வியாதியில இருக்கேன், பல பிரச்சனை இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப வருஷமா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கு அர்ப்பணிங்க. உங்களோட வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். முதல்ல சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார், ஒரு விடுதலை தருவார், ஆரோக்கியம் தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், பாதுகாப்பு தருவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோம், எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்காங்கப்பா. பயமானது வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருப்பா. எத்தனையோ குடும்பத்திலே பயத்தோடு வேதனையோடு வாழ்ற குடும்பம்லாம் உண்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அநேக வேதனைகளால சில குடும்பத்துல தங்களை குத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா.
சில குடும்பத்துல அநேக வேதனைகள் உண்டுப்பா. சில குடும்பத்திலே மதுபானத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல அந்நிய தேவனை நாடி பின்பற்றி வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நாள் முழுவதும் வேதனைப்பட்டு ஒடுங்கின ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார்ப்பா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தண்ணி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பத்திலிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, டெலிவரி ஆகிட்டு ஆப்ரேஷன் டெலிவரி ஆயிருக்கு. அப்போ அந்த மகளுக்கு பரிபூர்ணமான சுகமாக்காங்க. சரீரத்தில் பலவீனத்தில் நீக்கி போடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பிறந்த பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் நல்ல குடும்பமா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைப்பா, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாவற்றைக்கும் ஒரு முடிவு தாங்க. கர்த்தர் மனம் இருங்க. காலவெளியில வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, வேற வேற நாட்டுல ஜெபிக்கிறேன், எல்லாருடைய கர்த்தர் கூட இருங்க. விவசாயத்துக்கு போறாங்க, சில குடும்பத்திலே டிரைவிங் லைன்ல இருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள கூட இருக்கட்டும். பலவீனத்துல படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகால வேளையில இணைந்திருக்காங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்கப்பா. சத்துருல மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா, கல்லான இறைத்தை எடுத்து போட்டு சதையான இறைத்தை தாங்கப்பா. கொழுந்தனுடைய அக்னி என்னோட உள்ளத்துல பட்டி விடிட்டும்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஸ்கூல் ஃபீஸ்லாம் எல்லா தேவையிலும் சந்திக்கிறத கிருபை செய்யுங்கப்பா. காலேஜ் ஃபீஸ் எல்லா தேவையிலும் சந்திக்கிறத கிருபை செய்யுங்கப்பா. சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, நிறைய குடும்பத்துல கடன்கள் வேதனை, அந்த வேதனை கர்த்தர் மாற்றி போடுங்க. எந்தெந்த குடும்பத்துல வேதனை இருக்காங்களோ எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. வேதனையை நீக்கி போடுங்க, வேதனையை நீக்கி போடுங்க. நிறைய குடும்பத்துல கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, பலவிதமான சூழ்நிலை பாரத்தோடு இருக்காங்கப்பா, வேதனையோடு இருக்காங்க. அந்த வேதனை எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை பூரணமா ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான வாசல் திறந்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல அப்போ உங்களுடைய கரத்துல அனுப்பிடும். அப்புரோஜனமான ஊழியக்காரம்பா கர்த்தருடைய கரத்துல அனுப்பிடும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்துக்களை கண்ணீரோடு செய்து கேட்டாங்களோ கண்ணீரை துடைத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வேணும்பா. அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய ஜீவன் தரப்படுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுங்க. பரிசுத்தவனால் நிரப்பி ஆசீர்வதிங்க. தேவ சித்தத்துக்குள்ள எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை,
பிதாவாகிய அன்பு பரிசுத்தனோட ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியருக்காக தினம் 1 நிமிடமா ஜெபிங்க. தேவனாகலே அப்போ மினிஸ்டருக்காக ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.